சிவபெருமானின் அருளை பெற்று இவ்வுலக ஆசையை துறந்தவர்கள் யாரிடமும் ஏதேனும் பொருட்களை விரும்பி அவர்களை நாடிச் செல்ல மாட்டார்கள். ஆகவே அந்த சித்தர் என்னை நாடி வர ஒரு காரணமும் இருக்கவில்லை. ஆகையால் நானே அவரை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி சொக்கநாதரை வழிபட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றான் அபிஷேக பாண்டியன். அரசனின் வருகையை அறிந்த சித்தர் அவர் செல்லும் வழியாகிய கோவிலின் வடமேற்கு திசையில் சென்று அமர்ந்திருந்தார். அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரை வழிபட்டு கோவிலை வலம் வந்தபோது பாண்டியனின் மெய்க்காவலன் முன்னதாகச் சென்று சித்தரிடம், அரசர் வரும் நேரம் ஆகையால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று கூறினான். அவர் அசையாமல் அமர்ந்திருந்தார். அங்கு வந்த அபிஷேக பாண்டியன் சித்தரிடம், சித்தரே, தாங்கள் யார்? தங்களது ஊரும் நாடும் எது? நீங்கள் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்து உங்களின் சித்து வேலைகளை மதுரை மக்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதும் உள்ளதா என்று கேட்டான். சித்தர் சிரித்து கொண்டே, அப்பா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்களிலும் நாம் திரிவோம். நான் தற்போது காசியை சொந்த ஊராக கொண்டுள்ளேன். எதிலும் பற்று இல்லாமல் பிச்சை எடுத்து வாழும் அடியவர்களே என்னுடைய உறவினர்கள். நாம் எந்நாளும் வித்தைகள் செய்கின்ற சித்தராவோம். தில்லைவனம் உள்ளிட்ட சிவத்தலங்களை வணங்க வந்தோம். இம்மையில் வளமான வாழ்க்கையும் மறுமையில் வீடு பெற்றினை அளிக்கும் மதுரையம்பதியில் தற்போது தங்கியுள்ளேன். உன் நாட்டு மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது போல் உனக்கும் நீ வேண்டியதை கொடுக்கிறேன். 64 கலைகளிலும் யாம் நன்கு தேர்ச்சி பெற்றுள்ளோம். விண்ணுலகில் உள்ளவற்றை மண்ணுலகிற்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவன் நான். பாண்டியனே, உன்னிடத்தில் நான் பெறத்தக்கது ஒன்றுமில்லை என்று கூறி புன்னகைத்தார். சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அபிஷேக பாண்டியன் அதிர்ச்சி அடைந்து, இவருடைய செருக்கு பெருமிதம் இருமாப்பு போல் இருக்கிறது. ஆகவே இவரை கண்டிப்பாக சோதித்து அறிய வேண்டும் என்று எண்ணினான். அப்போது அங்கே ஒரு விவசாயி செங்கரும்பினை கொண்டு வந்து அரசனை வணங்கினான். அபிஷேக பாண்டியன் அந்த கரும்பினை பெற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீர்கள். இங்கு நிற்கும் இந்த கல் யானைக்கு இந்த கரும்பினை கொடுத்து அதனை சாப்பிடச் செய்தால் வல்லமை பெற்ற சித்தர் நீங்களே என்றும், இங்கு குடிகொண்டிருக்கும் சொக்கநாதரும் நீங்களே என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பியதை அளிப்பேன் என்று கூறினான். சித்தர் சிரித்து கொண்டே, பாண்டியனே, எமக்கு உன்னால் வரும் பயன் ஒன்றுமில்லை. இருப்பினும் நீ கூறியபடி இந்த கல்யாணை இப்பொழுதே இந்த கரும்பினை கடித்து உண்பதை பார் என்று கூறி கல்யாணையை பார்த்தார் சித்தர். சித்தரின் கண் அசைவினால் கல்யாணை உயிர் பெற்று தன்னுடைய கண்களை உருட்டியது. வாயினை திறந்து கோவில் அதிரும்படி பிளிறியது. அபிஷேக பாண்டியனின் கையில் இருந்த கரும்பினை பிடுங்கி கரும்புச்சாறு ஒழுகுமாறு கரும்பினை மென்று தின்றது. பின்னர் சித்தர் கல்யாணையை மீண்டும் பார்த்தார். உடனே கல்யாணை
தன்னுடைய துதிக்கையால் பாண்டியன் அணிந்திருந்த முத்து மாலையை பிடுங்கியது. இதனை கண்ட மெய்க்காவலர்கள் யானையை அடிக்க கம்பினை உயர்த்தினர். சித்தர் கோபம் கொண்டு மெய்க்காவலர்களை பார்த்தார். அதற்குள் கல்யானை முத்து மாலையை விழுங்கிவிட்டது. இதனை கண்ட பாண்டியன் மிக்க கோபம் கொண்டான். உடனே மெய்க்காவலர்கள் சித்தரை அடிக்க நெருங்கினர். உடனே சித்தர் புன்னகையுடன் தன் கையை அங்கே நில்லுங்கள் என்பது போல் கையை நீட்டினார். உடனே வீரர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே அசைவின்றி நின்றனர். இதனை கண்ட பாண்டியனுக்கு கோபம் மாறி பயம் உண்டானது. சித்தரின் காலில் விழுந்து வணங்கி, அடியேனின் பிழையை பொறுத்தருளுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு சித்தர், பாண்டியனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். அதற்கு அபிஷேக பாண்டியன், புத்திரப்பேறு அருளுங்கள் என்று வேண்டினான். சித்தரும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்து கல்யானையின் மீது தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்தினார். உடனே யானை தனது துதிக்கையை நீட்டி பாண்டியனின் முத்து மாலையை திருப்பி கொடுத்தது. பாண்டியனும் அதனை வாங்கி அணிந்து கொண்டான். அப்போது சித்தர் மறைந்து அருளினார். யானையும் மீண்டும் கல் யானையாகி அசைவற்று நின்றது. இறைவனின் திருவிளையாடலை எண்ணிய அபிஷேக பாண்டியன் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினான். சித்தரின் திருவருளால் அபிஷேக பாண்டியனுக்கு விக்கிரமன் என்ற புதல்வன் பிறந்தான். விக்கிரமன் வளர்ந்து பெரியவனானதும் அபிஷேக பாண்டியன் விக்கிரமனுக்கு அரசாட்சியை அளித்து இறைவனின் திருவடியை அடைந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை. இறைவனை தவறாக எண்ணி சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தன் பக்தர்களை காப்பான் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் சிவபெருமான் நம் அனைவருக்கும் உணர்த்தும் நியதி. ஓம் நமச்சிவாய.